வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக அதை விடுங்க. ஆளுநர் வந்து இன்னைக்கு அப்பாவை வந்து சாரி கேட்டது ஒன்று, 4 தடவை சாரி கேட்டிருக்காரு ஒன்று. இன்னொரு குறிப்பாக சொல்லணும்னா கிழித்து தொங்க விட்ட எடப்பாடினே சொல்லலாம். சட்டம் ஒழுங்கு சரியில்லை, மற்ற விஷயங்களை காரணம் காட்டி வெளிநடப்பு பண்ணிட்டு வந்து இன்னைக்கு இந்த ஆட்சியினுடைய அவலங்களை இன்னைக்கு எவ்வளோ அவலங்கள் அப்படின்னு லிஸ்ட்டு போட்டு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு சட்டசபையில் ஏன் வந்து அப்பாவு சாரி கேட்குறாரு ஒன்று. இன்னொன்று, அப்பாவு அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு தமிழக அரசு ஆளுநர் வந்து கண்டிப்பாக இந்த அவையை புறக்கணிப்பாருங்கிறது கண்டிப்பாக ஸ்டாலினுக்கு தெரியும். தெரியாமல் யாருக்கும் தெரியும். அப்போ இவங்க ஏற்கனவே தயாரெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆளுநர் பெட்டர் மாஸ் லைட்டே வேணுங்கிற மாதிரி தேசிய கீதம் பாடினாதாங்கிறது 3 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்காரு. ஏற்கனவே இன்றைக்கி வந்து தமிழிசை அவர்கள் ஆளுநராக இருந்தபோது சந்திரசேகர ராவ் அவங்கள கூப்பிடாமையே வாசித்தாங்க. இது கவர்னர் உடைய இல்லாமல் சட்டப்பேரவை. அதேமாரி ஜெயலலிதா அம்மாவும் கவர்னரே இல்லாமல் சட்டப்பேரவை நடத்திருக்க வரலாறு உண்டு. ஆனால் இவர்களுக்கு அந்த தைரியம் இல்லை. ஆளுநரின் திமிரை அடக்குவோன்னு இவங்க சொல்லுவாங்க. ஆனால் இவங்களால வந்து ஆளுநரை பார்த்தா மிரட்சி, அது ஒரு மிரட்சி. சரி, போன தடவை வந்து ஆளுநர் போகும்போது கையை காட்டினாரே பொன்முடி, இந்த தடவை ஏன் வந்து அமைதியாக இருக்கிறார்? நல்லா யோசனை பாருங்கள். நீங்கள் தான் பயப்பட மாட்டீங்களே, போன தடவை பண்ணீங்களே, அதே மாதிரி சொல்ல வேண்டியதானே. அப்போ இவங்களுக்கு பயம் பயம் பயம். அதாவது என்ன, புலிக்கு பயந்தவங்களாம் என் மேலே படுத்துக்கிற கதை தான் இன்றைக்கி திமுகவுடைய கதையாக இருக்குது. மற்றபடி நீங்கள் சட்டசபையில் நடந்த நிகழ்வுகளை பற்றி பார்க்க போகிறோம். நீங்களே சொல்லுங்கள். ஆளுநர் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன எழுதி கொடுத்தாலும் படிக்கணும், இதுதான் மரபு. அதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. ஆளுநர் செஞ்ச தப்பான கண்டிப்பாக ஆளுநர் செஞ்ச தப்பு தான். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க? தேவையில்லாமல் எதுக்கு 4 தடவை அப்பாவுக்கு சாரி கேட்குறாரு? அப்போ ஏற்கனவே வேல்முருகன் சொன்னது தான். அதாவது சட்டசபையில் யாரையுமே பேச விட மாட்டுறாரு ஆளுநர். இவர் என்னன்னா திமுகவுடைய மிகப்பெரிய ஒரு ஊப்பியாக இருக்காருன்னு சொன்னாரா இல்லையா? இன்றைக்கி வந்து ஆளுநர் வராரு, வந்த உடனே அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. பேச ஆரம்பித்து வணக்கம், பொங்கல் வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள்லாம் சொன்னதுக்கு பிறகு அவர் பேசலாம்னு நினைக்கும் போது எல்லாத்துக்கும் ஒரு மேட்ரு புரிஞ்சு போச்சு. ஒரு நிமிஷம் நிறுத்துறாரு ஆளுநர். நிறுத்தின உடனே அப்பா வெந்திருக்கிறார். ஆளுநர் பேசும்போது யாரும் பேசக்கூடாது. இப்போ எப்படி ஸ்டாலின் அவர்கள் 110 விதியின் கீழே பேசினா யாரும் பேசக்கூடாது, அதுதான் மரபு. அப்போ காற்றில் மரபை பறக்க விட்டு இன்றைக்கி அப்பா வந்துருச்சு, மைக் எடுத்து எழுந்துச்சு பேச ஆரம்பித்த உடனே ஆளுநர் பார்க்குறாரு. பார்த்த உடனே சாரிங்கிறார். எதுக்குது? அதாவது அவர் தப்பு பண்ணுறதுக்கெல்லாம் தப்பு பண்ணதுக்கு பிறகு நீங்கள் ரியாக்ட் பண்ணணும். அவர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ரியாக்ட் பண்ணிங்கன்னா, இப்போ நீங்கள் தேவையில்லாமல் சாரி கேட்டிங்களா, இதெல்லாம் வெளியில் வருதா இல்லையா? கேட்டால் இதெல்லாம் அவை குறிப்பிலேயே இருக்காது. அதாவது ஸ்டாலின் பேசுகிறது, உதயநிதி பேசுகிறது, அமைச்சர்கள் பேசுகிறது லிஸ்ட்டில் வரும். இவங்க தான் சொன்னாங்க, சட்டசபை நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பு செய்வோம், வருடத்திற்கு 100 நாட்கள் சட்டசபையை நடத்துவோம். மொத்தமாக இந்த 5 வருஷத்தில் இவங்க நடத்தினதே 120 நாள் தான். கரெக்டுங்களா? இதுதான் இன்றைக்கி திமுகவுடைய திராவிட மாடல். இது ஒரு பக்கம். சரி, இன்றைக்கி ஆளுநர் விஷயத்தை விட்டுட்டு பழனிசாமி பேசுனது போதைப் பொருள் கலாச்சாரத்திலேருந்து, பெண்கள் பாதுகாப்புலேருந்து, சட்டம் ஒழுங்கு எவ்வளோ சீரழிஞ்சு இருக்கிறது, நீ தமிழ்நாட்டுடைய நிதி நிலைமை எப்படி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு புட்டு எவ்வளோ போராட்டங்கிறத புட்டு வச்சுட்டார். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இப்படித்தான் நடந்து கொண்டோம். கடந்த காலத்தில் நம்மளே சொன்னோம், பழனிசாமி அவர்கள் நிறைய விஷயம் பேசாமல் விட்றாருன்னு. இன்னொரு போடு, ஆளுநர்லாம் செஞ்சது சரிதான்ட்டார். அதாவது என்னென்னா, இன்றைக்கி வந்து கூட்டணி கட்சி அப்படி தான் பேசி ஆகணும். இப்போ நமக்கே புரியுது என்ன நடக்குதுன்னு தெரியுது. பிஜேபி அப்படி தான் பண்ணோம், அதிமுக அப்படி தான் பண்ணோம். ஏன்னா அதிமுகவோட இயல்பு என்ன, திமுக எது பண்ணாலும் நமக்கு திட்டணும், திமுகவோட இயல்பு பண்ணால் அதிமுக எது பண்ணாலும் திட்டணும், அவ்வளோதான். அது ரொம்ப சரியாக இன்றைக்கி பழனிசாமி பண்ணியிருக்கிறதா நினைக்கிறோம். அநேகமாக பழனிசாமிக்கு வந்து நாளை மறுநாள் வந்து பேசுவார் எதிர்கட்சி தலைவர். அப்போ நிறைய விஷயங்களை வெளுத்து விடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி ஜெயலலிதா அம்மா தன்னந்தனியாக சட்டசபைக்கு போய் பேசி அது பெரிய அளவுக்கு மக்களால் பாராட்டப்பட்டது. அதுபோல் பழனிசாமியுடைய இன்றைய பேச்சு எல்லாரும் பாராட்டுறாங்க. குறிப்பாக இன்றைக்கி நடந்த நிகழ்வெல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் புரியுது, திமுக பதட்டத்தில் இருக்காங்க. என்ன பதட்டம்? ஒரு பக்கம் பழனிசாமி வந்து 2000 ரூபா கொடுக்குறேன்ட்டார், எல்லாருக்கும் பஸ் பயணம் இலவசன்ட்டார். எப்படிங்க கொடுக்க முடியும்னு கேட்டால் எங்கள்கிட்ட நிர்வாக திறமை இருக்குதுங்க. இப்போ அடுத்தடுத்த விஷயம் எடப்பாடி என்ன சொல்லுவார் பாருங்கள், கொரோனா காலத்தில் எவ்வளோ பற்றாக்குறை, காசே இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் உதவித்தொகை கொடுத்தோமா இல்லையா, ரேஷன் கார்டு ரேஷனில் இருக்கவங்களுக்குலாம் கொடுத்தோமா இல்லையா, இதெல்லாம் பேசுவாரா இல்லையா? அப்போ இன்னும் குறிப்பாக சொன்னால் இந்த பணம் எல்லாத்தையுமே கொடுக்க முடியும் அப்படின்னு யார் சொல்லுவா? நிர்மலா சீதாராமன் சொல்லுவாங்க. ஏற்கனவே பாருங்கள், நாங்கள் வந்து இதே மாதிரி தான் மகாராஷ்டிராவில் இந்த வாக்குறுதி கொடுத்தோம், பண்ணிகிட்ருக்கோம், குஜராத்தில் கொடுத்தோம், பண்ணிகிட்ருக்கோம், நம்ம ராஜஸ்தானில் கொடுத்தோம், பண்ணிகிட்ருக்கோம், பீகாரில் ஏற்கனவே கொடுத்துட்டோம். இதெல்லாம் அவங்க பேசக்கூடிய வார்த்தை. எப்படி ஒரு இந்தியாவுடைய பிரதமர் மோடி எப்படி பேசுவாருன்னு தெரியும். நாங்கள் என்டிஏ வந்தால் இதெல்லாம் பண்ணுவோம். அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதி தருது, தமிழ்நாடு நிதி நிலைமையில் தள்ளாடுதுங்கிறது ஊருக்கே தெரியும். அப்போ மோடியோ இன்றைக்கி இருக்க பழனிசாமி எப்படி பேசுவாங்க வரக்கூடிய நாட்களில்? பாருங்கள், தமிழ்நாட்டில் நிதி நிலைமை மோசமாக இருக்குது.
28% கடன் வாங்கிட்டாங்க. தமிழ்நாடு அரசு சென்ட்ரலுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. என்ன, நாங்கள் இன்னும் கடன் வாங்கிக்கணும். அந்த கடிதத்தை நான் வெளியிட்டுமா கேட்பாரா, கேட்க மாட்டாரா? சொல்லுங்க கடிதம் எழுதுறேன்னு. அப்போ அடுத்த ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவாங்க இவங்க? மறுபடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு நிதி தரலன்னு சொல்லுவாங்க. மக்களே சொல்லுவாரா, சொல்ல மாட்டாரா? அப்போ திமுக ஒரு வேளை 2000 ரூபாய் இப்பயே கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா எடப்பாடி என்ன சொல்லுவார்? மக்களே 2000 ரூபா கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, இது நிரந்தரம் இல்லை. ஏன்? உங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் உரிமை தொகை கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு பாதி பேரை கட் பண்ணாங்க. கரெக்டுங்களா? இப்போ நான் சொல்கிறேன், ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், இப்படி தான் சொல்லுவார். அவங்கள மாதிரி நான் பேச மாட்டேன், ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் மக்களே. இந்த இது அந்த இது கேட்டகரிலாம் இல்லை, எல்லாருக்கும் 2000 ரூபா கொடுக்கும் நான் ஆட்சிக்கு வந்தேன். மற்றபடி இவர் சொல்கிற மாதிரி வந்து நாங்கள் வந்து 2 வருஷம் கழிச்சு கொடுக்க மாட்டோம். வந்த முதல் கையெழுத்தை எல்லாருக்கும் 2000 ரூபா. அதையும் தாண்டி இந்த பக்கம் எல்லாருக்கும் பஸ் பயணம் இலவசம். போதுமா? ஃபஸ்ட்டு என்னுடைய கையெழுத்தே இதுதான். இப்படி எடப்பாடி பேசினார்னா எப்படி நிற்கும்? திமுக பண்ணலாம், ஆனால் திமுக பண்ணுறது என்ன வச்சுக்கலாம், இவ்வளோ நாள் ஏன் பண்ணல கேள்வி வருமா வராதா? அதாவது இவங்க முதல்ல முந்தி இருக்கணும். ஸ்டாலின் உஷாராக இருந்தால், நம்ம ஏற்கனவே சொன்னோம் 2026 தேர்தல் வருங்கிறது 2021 ஸ்டாலினுக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? 2026 மக்கள்கிட்ட அள்ளி தெளிக்கணும். கரெக்டுங்களா? முன்னாடியே பணம்லாம் கொடுக்கணும். அப்போ முன்னாடியே தன்னுடைய இருப்பை வச்சுக்கணும். சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். எல்லாத்தையும் விட்டுட்டீங்க, ஒரு அளவுக்கு மேலே கொள்ளடிச்சாச்சு. இப்போ கஜானால காசு இல்லாமல் தடுமாறுறீங்க. நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாம் புத்திலாம் இருக்குது, திட்டமெல்லாம் போடுறீங்க, அது நிறைவேற்ற முடியல. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க திமுக தாங்க நினச்சிட்டு இருந்தது. நம்ம கூட சொன்னோம் பாருங்கள், ஒரு 6000 ரூபா கொடுக்க போகிறாங்க, 2000 ரூபா இன்க்ரீஸ் பண்ணி பிப்ரவரி மாதம் முதல் 2000 ரூபா அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறாங்க. இப்போ அதிமுகவுடைய இந்த தேர்தல் அறிக்கை பற்றி திமுக மிரண்டு போயிடுச்சு, என்ன பேசுறதுன்னு தெரியல. அடுத்தடுத்த நாட்களில் இதற்கான கண்டிப்பாக பேசி முடிவு பண்ணுவாங்கல்ல. நாங்களும் நமக்கு தெரிஞ்சு 2000 ரூபா தரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஸ்டாலின் ஒரு முடிவு பண்ணிட்டார், பணம் இருக்குதோ இல்லையோ ஏதாவது ஒன்று பண்ணி பணத்தை தேத்தி கொடுத்துருங்க. பொங்கலுக்கே 3000 ரூபா வேணான்னு சொல்லியிருக்காங்க அதிகாரிகள். இன்னொன்றுங்க, அதிகாரிகள் பேச கேட்டு நீங்கள் ஆட்சி நடத்துவீங்க, எப்படி நடத்துவீங்க? அதிகாரிகள் பேச்சு கேட்டால் ஆட்சி நடத்தினா அதிகாரிகளுக்கு என்ன தெரியும் சார்? அதெல்லாம் போனீங்கன்னா பணம் சரியாக வராது. அதாவது இன்றைக்கி அதிகாரிகள் மட்டத்தில் இருக்கக்கூடியங்க வெளிநாடு முதலீடுலாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பலவிதமான திட்டங்கள், அதாவது மக்கள் நலன் சாராத திட்டங்களுக்கு இவங்க செலவு பண்ணுவாங்க. ஒன்று வேணால் இந்த கார் ரேஸ் விட்டது, அது எவ்வளோ கோடி. ஆனால் தூய்மை பணியாளர்களுக்கோ இந்த உரிமை தொகையோ கொடுக்க மாட்டாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், உரிமை தொகைங்கிறது யார்? மக்கள்கிட்ட தானே காசு போகுது, கொடுங்களேன். இதை வச்சு நீங்கள் இது இல்லாமல் வந்து கவர்மெண்ட்டை ஓட்ட முடியாது, உங்களால் ஓட்ட முடியல. ஆனால் அதிகாரிகள் என்ன சொல்லுவாங்க, சார் இதெல்லாம் ஒன்றும் முடியாது. ஏன்னா நாளைக்கு மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க போகிறது அவங்க இல்லை, சாமானிய மக்களுடைய வழி அவங்களுக்கு தெரியாது. அவங்க பேச்சை கேட்டு ஆட்சி நடத்தினா இப்படி தான் ஆட்சி நடத்த முடியும். பழனிசாமி யாராவது கேட்டார், அதிகாரிகளை கேட்டு தானே சொல்லிப்பா, ஐயோ சார் அது முடியாது சார், ஆட்சி முடியாது, அப்படி தான் சொல்லுவாங்க. 3000 ரூபா கொடுக்க முடியாது இந்த தடவை சொன்னாங்கல்ல அதிகாரிகள், அதையும் மீறி நீங்கள் எப்படி கொடுத்தீங்க? முதல்ல இதை பண்ணியிருக்கணும்ல. அப்போ பழனிசாமி ஒரு முடிவு பண்ணிட்டார், வரக்கூடிய தேர்தலில் ஜெயிக்கணும், அவ்வளோதான். பழனிசாமியை பற்றி புரிஞ்சுக்கணுன்னா 10.5% கடைசி நேரத்தில் கொடுத்தாரு பாருங்க, அவ்வளோதான். இந்த நேரத்தில் ஜெயிக்கணும். ஜெயிக்கிறதுக்கு நம்ம பேசுவோம், வந்தபோது செய்வோம். அதிமுக கடந்த காலங்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தாலிக்கு தங்கம் திட்டமாகட்டும், நிறைய திட்டங்கள் அது அதிமுக வந்து சொன்னதை செஞ்சுருக்காங்க. அப்போ மக்களுக்கு இன்னொரு பெரிய நம்பிக்கை வரும். இப்போ ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி கூட்டணி ஃபைனல்ஸ் ஆகிடுது. எந்த டிடி வரமாட்டேனாங்களோ அந்த டிடியோட பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐயாட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. ஐயாவுக்கும் புரியும் நிலவரம். நேராக நம்ம திமுக கூட்டணிக்கு போனால் விசிகா இருக்குது, நம்ம ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. இப்போ சி கிடைக்கும், ஆனால் பட் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. ஆனால் இந்த பக்கம் போனால் அதிமுக போனால் பிரச்சனையே இல்லை, சின்ன கிண்ணெல்லாம் ஏகப்பட்ட பார்கெயின் பண்ணலாம். இதெல்லாம் யோசிப்பாரா, யோசிக்க மாட்டாரா? அப்போ ஏற்கனவே இருந்த மெகா கூட்டணி ஓபிஎஸ் என்ன பண்ணுவார்? திமுக கூட்டணி போவாரா? போனால் பிஜேபி விட்டுருமா? ஒன்றா தாமரை சென்த்தில் நில்லுங்க, அவ்வளோதான். சசிகலா ஆதரவாளருடன் கூட்டணி வைத்து போட்டாங்க, அதுக்கப்புறம் என் நியூஸே இல்லை. மேலே பிஜேபின்னு சொல்லியிருப்பாங்க, பார்த்துக்கோங்க. அமைதியாக இருந்தீங்கன்னா நல்லது. சொல்லியிருப்பாங்களா? சொல்லிக்க மாட்டாங்க. அதிமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணுங்க, அதோட நிறுத்திக்காங்க. கட்சியிலலாம் வந்து சேர்க்கறது ஐடியாலாம் எடப்பாடிக்கு இல்லை, பின்னால் வேணால் பார்க்கலாம், பிரச்சாரம் பண்ணுங்க. அப்போ அதிமுக மெகா கூட்டணி நோக்கி நகர்ந்து 23ஆம் தேதி ஃபைனலைஸ் ஆகி இறங்கிடுவாங்க களத்தில். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இடி சிபிஐலாம் உள்ளே வரப்போது இங்கே ஓட போகிறீங்க. எடப்பாடி பழனிசாமி தம்பா இருக்கார், நம்ம எழுதி வச்சுக்கோங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு உற்சாகத்தில் இருக்காங்க, அதிமுகவே உற்சாகத்தில் இருக்குது. ஒன்றுமே இல்லாமல் சொங்கி மாதிரி இருந்த அதிமுக இன்னைக்கு, அதாவது எப்படின்னா, இப்போ முதல்ல என்னென்னா திமுக கூட்டணி வலிமையாக இருந்தது. 23ஆம் தேதி மோடி கையை தூக்கிட்டு எல்லாம் பண்ணுவாங்க, பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்லுவாங்கல்ல பாருங்க, எங்கள் கூட்டணி வலிமையாக இருக்குதும்பாங்க. இந்த பக்கம் திமுக கூட்டணி காங்கிரஸ் கடைசி நேரத்தில் தான் சொல்லும். அதுக்கப்புறம் பல பஞ்சாயத்துக்கு நாங்கள் ஓடிட்டு இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வேல்முருகன் ஒரு சீட்டுக்கு ஒத்துக்குவாரா? சண்முகம் இப்போ முதல்ல கொடுத்த சீட்டுக்கு ஒத்துக்குவாரா?
சண்முகம் அவர்கள்ட்ட யார் பேசுவா? பெண் நிறுவனத்தை சார்ந்த ஐயா சபரீசன் பேசுவார். அவர் இங்கிலீஷில் பேசுவார். இவர் இங்கிலீஷில் பேசுவார். பட் சபரீசன்ட்டெல்லாம் பேசுவாரா சண்முகம் அவர்கள்? முதல்ல சபரீசன் கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ் போவாரா, இல்லை பெண் நிறுவன ஆஃபீஸ்க்கு கூப்பிடுவாரா சண்முகம் வருவாரா? அப்போ முதிர்ந்த தலைவர்கள் ஓரம் கட்டப்பட்டதுனால அவங்களும் வரமாட்டாங்க. ஸ்டாலின் அவர்களுக்கு பல தலைவலிகள் இருக்கிறது, எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் ஆளுநரை வச்சு ஜெயிக்கலான்னு நினைக்கிறீங்க, அது ஆளுநருக்கும் ஸ்டாலினுக்குமான மோதல், ஒன்றிய அரசுக்கான மோதல் இல்லை. வரக்கூடிய தேர்தல் ஸ்டாலின் வேணுமா வேணாமாங்கிற தேர்தல். அந்த தேர்தலில் வந்து இவங்க வந்து பிஜேபிக்கு எதிராக தேர்தலாக கொண்டு போக ட்ரை பண்ணுறது கண்டிப்பாக எடுபடாது. இன்னமும் சொல்கிறோம், 22ஆம் தேதி ஃபைனலாக போகுது. பிஜேபிக்கும் அதிமுக எவ்வளோ சீட்டுன்னு இந்த 60-50ன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அந்த தகவல் வந்த உடனே நீங்களே சொல்லுவீங்க, பிஜேபிக்கு என்னங்க இவ்வளோ கம்மியாக சீட்டு கொடுத்துருக்காரு எடப்பாடின்னு. அதுதான் எடப்பாடி. இவரை தான் அடிமை எடப்பாடின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நல்ல வேலை, இதே ஓபிஎஸ் வந்து அதிமுக தலைவராக இருந்தாலும் பிஜேபிகிட்ட வித்துட்டு போயிருப்பார். எடப்பாடி அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம தொடர்ந்து சொல்லும். அது மீண்டும் நிரூபித்து கொண்டிருக்கிறாங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.